Hi viewers, Namaste. இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்கறது எப்படி, அதுக்கு பதில் சொல்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான வொக்காபுலரிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதில் கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். இது கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கலர்ஸோட நேம்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வொக்காபுலரி பார்த்துடலாங்க. ஆப்கோ, ஆப்கோ உங்களுக்கு, முச்கோ, முச்கோ எனக்கு, தும்கோ, தும்கோ உனக்கு, பசந்த், பசந்த் பிடிக்கும், ந பசந்த், ந பசந்த் பிடிக்காது, பகுத், பகுத் மிகவும், ஷர்பத், ஷர்பத், ஷர்பத் ஜூஸ், அவுர், அவுர் மற்றும். இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ற அண்டுக்கு ஈக்குவலண்டான வேர்ட் தான் அவுர். யா, யா அல்லது இது அல்லது அது அப்படின்னு சொல்றதா இருந்தா யாங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். பி, பி இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் அப்படின்னு அந்த அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்சோங்கிற அர்த்தத்துல பி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். சிர்ஃப், சிர்ஃப் மட்டும், இது மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா சிர்ஃப் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். சப், சப் எல்லாம். தோனோ, தோனோ இரண்டும். இப்போ இந்த கொஸ்டினிங் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். கிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எது எந்த அப்படிங்கிறது அர்த்தம். ஏற்கனவே பர்சன் பற்றி பேசுறதுக்கு கோனுங்கிற வேர்ட் நமக்கு தெரியும். திங்ஸ் பற்றி பேசுறதுக்கு என்னங்கிற அர்த்தத்தில் கியாங்கிற வேர்டும் தெரியும். ஸோ இப்போ எது எந்தங்கிற அர்த்தத்தில் கிஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆக போகுது நமக்கு. நெக்ஸ்ட் ஃபல், ஃபல் அப்படின்னு சொன்னால் பழம் அப்படிங்கிறது இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆம், ஆம் மாம்பழம். கேலா, கேலா வாழைப்பழம். அனார், அனார் மாதுளம்பழம். நீம்பு, நீம்பு எலுமிச்சை. பப்பீதா, பப்பீதா பப்பாளி பழம். சப்ஜி காய்கறி இதுவும் தெரியுங்க. அதோட வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஆலு, ஆலு உருளைக்கிழங்கு. பியாஜ், பியாஜ் வெங்காயம். டமாட்டர், டமாட்டர் தக்காளி. காஜர், காஜர் கேரட். கரேலா, கரேலா பாகற்காய். ரங், ரங் கலர். சஃபேத், சஃபேத் வெள்ளை. காலா, காலா கருப்பு. பீலா, பீலா மஞ்சள். லால், லால் சிவப்பு. நீலா, நீலா நீலம். ஹரா, ஹரா பச்சை. திருப்பி ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. आपको, मुझको, तुमको, पसंद, नापसंद, बहुत, शरबत, और, या, भी, सिर्फ, सब, दोनों, किस, फल, आम, केला, अनार, नींबू, पपीता, सब्जी, आलू, प्याज, टमाटर, गाजर, करेला, रंग, सफेद, काला, पीला, लाल, नीला, हरा. இப்போ பசந்த் ந பசந்த் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்? आपको किस फल पसंद है? உனக்கு எந்த பழம் பிடிக்காது? तुमको किस फल न पसंद है? எனக்கு உருளைக்கிழங்கு மிகவும் பிடிக்கும். मुझको आलू बहुत पसंद है. எனக்கு சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் பிடிக்கும். உங்களுக்கு मुझको लाल और काला रंग पसंद है. आपको உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா அல்லது மாதுளம்பழம் பிடிக்குமா? आपको आम पसंद है या अनार? எனக்கு இரண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு मुझको दोनों पसंद है. आपको எனக்கும் இரண்டுமே பிடிக்கும். मुझको भी दोनों पसंद है. எனக்கு எல்லா பழமும் பிடிக்கும். मुझको सब फल पसंद है. ஸோ இங்கே நம்ம பார்த்த और, या, दोनों, भी இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸும் வர்ற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு சாம்பிளாக வச்சுட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ आपको किस फल पसंद है கேட்டிருக்கோம். இது உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறோம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு எந்த காய் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதா இருந்தால் आपको किस सब्जी पसंद है கேட்கலாம். அப்படி இல்லாமல் நிறம் அப்படின்னு போட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா आपको किस रंग पसंद है?
பிடிக்காது அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா आपको किस फल ना पसंद है, आपको किस सब्जी ना पसंद है, आपको किस रंग ना पसंद है அப்படின்னு கேட்கலாம். இதுவே உங்களுக்குன்றதுக்கு பதிலா உனக்குன்னு கேட்கறதா இருந்தா तुमकोங்கிறத நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே ஆன்சர் பண்ணும்போது எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்றதா இருந்தா मुझको அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இந்த मुझको आपको तुमको இது எது வந்தாலுமே எண்டிங்ல ஹே அப்படிங்கிறது தான் வரும். ஸோ சென்டென்சஸை தமிழ்ல ஃப்ரேம் பண்ணிட்டு லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா 100% அக்யூரசியோட உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்த்த வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே.